இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த விழாவினுடைய வரலாற்று பின்னணி என்பது கிபி 6வது நூற்றாண்டுல திருத்தந்தை ஜஸ்டின் என்பவர்கள் திருச்சபையை பரிபாலனை செய்து கொண்டிருந்த ஒரு நேரத்துல பல்வேறு கொள்ளை நோய்களால் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு நேரத்துல தான் திருத்தந்தை இந்த ஜஸ்டின் என்பவர் மக்களை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரத்துல இந்த கொள்ளை நோயின்று தப்பலாம் என்கிற ஒரு சிந்தனையோடு மக்களை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துகிறார். அதற்கு பிறகு கொள்ளை நோய்கள் நீங்க பெற்று மக்கள் வளமோடு வாழ்ந்தார்கள் என்கிற ஒரு காரணத்தினால் இந்த ஒரு விழாவைத்தான் கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விழாவாக திருச்சபையில கொண்டாடுவதற்காக வழிவகை செய்தார். பிறகு 8வது நூற்றாண்டு திருத்தந்தையர்கள் இந்த நாளை ஒரு விழாவாகவே கத்தோலிக்க திரு அவையில நம்ம ஏறெடுக்க வேண்டும். நாம் எல்லோருமே கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டியவர்கள். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்கிற அந்த நினைவையும் நம்மையும் கோயிலில் இறைவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவுறுத்தலையும் சொல்லுகிற ஒரு விழாவாகத்தான் இந்த விழாவை நம்ம பார்க்கிறோம். இதற்கான விவிலிய பின்புலம் என்பது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை தலையிலிருந்து விடுவிக்க இறைவன் 10 வாதைகளை எகிப்து மக்களுக்கு கொடுத்தார் என்பதை நம்ம விடுதலை பயண நூல்ல நம்ம வாசிக்கிறோம். அதுல 10வது தான் எகிப்தியருடைய தலைப்பேரான பிள்ளைகள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை காக்கும் பொருட்டு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி பலியிடப்பட்டது என்பதை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இந்த விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம் இறைவாக்கினர் மலாக்கி நூலில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அனுப்புகிற இறை தூதருக்கு பாதையை செப்பனிட வந்தவரை பற்றியும் அந்த இறை தூதர் எப்படி இருப்பார் என்பதை பற்றியும் தான் முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது வாசகம் திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடிதமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டதை தாட்சியோடு அவர் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டதையும் துன்பங்களிலும் சோதனைகளிலும் பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவராக இருக்கிறார் என்பதையும் 2வது வாசகம் நமக்கு தெளிவுற சொல்லுகிறது. 3வது வாசகமான நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலைப்பேரான அந்த பிள்ளையை அந்த எபிரேய மக்களுடைய வழக்கத்தின்படி கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு செயலையும் மாட புறாக்களை காணிக்கையாக கொடுக்கிற ஒரு நிகழ்வையும் தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலிருந்து 3 முக்கியமான பாடங்களை நம்முடைய வாழ்க்கை பாடமாக கற்றுக்கொள்ளலாம். அதாவது, ஆலயத்தில் இருந்த இறைவாக்கினர் சிமியோன் என்பவர் ஆண்டவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்தவர் தூய ஆவியினால் உணர்த்தப்பட்டு குழந்தையை கையில் ஏந்தி என்னுடைய கண்கள் மீட்பை கண்டுகொண்டன என்று ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்து அந்த காத்திருத்தலுக்கு பிறகு ஆண்டவருடைய அந்த வருகையை கண்டு மகிழ்ந்து பேருவகை அடைந்து செயலப்படுத்துகிற ஒரு செயலைத்தான் இன்றைக்கு இறைவாக்கின் சிமியோனிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவரை ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையிலும் திருவருட்சாதனங்களிலும் கண்டுகொள்கிற நேரத்துல மற்றவர்களுக்கு அவரை நாம் அடையாளப்படுத்துகிறோமா என்கிற ஒரு அழகான பாடத்தை தான் இறைவாக்கினர் சிமியோனிடமிருந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, கைம்பெண்ணாக ஆலயத்தில் திருப்பணிகள் செய்து கொண்டிருந்த அன்னாள். அன்புமிக்கவர்களே, அன்னாள் கைம்பெண்ணான பிறகும் ஆலயத்தில் திருப்பணி ஆற்றிக்கொண்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்ட பிறகு அந்த மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அழகான ஒரு செய்தியையும் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அன்னாளை போல துன்ப துயரங்கள், சோதனைகள், வேதனைகள் இருந்தாலும் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்கிற நம்பிக்கையின் அடையாளமாக நம்ம திகழ்கிறோமா என்பதுதான் 2வது ஒரு கேள்வி. 3வது ஒரு பாடமாக இந்த குழந்தை இயேசுவிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அன்புமிக்கவர்களே, இன்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற கீழ்ப்படிதலோடு இன்றைக்கு அவர் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நாம் இன்றைக்கு நம்மையே கடவுளுக்கு அர்ப்பணித்திருக்கிறோமா? அர்ப்பணிக்க மறந்தால் நம்முடைய வாழ்வு அர்ப்பணத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதா அல்லது சாத்தானினுடைய தாக்கம் நிறைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறதா
என்கிற ஆன்ம பரிசோதனையோடு இன்றே மறுபடியும் ஆண்டவரிடத்துல நம்மை முழுவதும் அர்ப்பணிக்க இன்றைக்கு 3வது செய்தியாக இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த 3வது செய்தியோடு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோயிலில் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட பின் உலகத்தின் ஒளியாக திகழ்ந்தார். நம்முடைய வாழ்வாலும் நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய சாட்சியத்தாலும் இந்த உலகிற்கு உப்பாக, இந்த உலகிற்கு ஒளியாக, இந்த உலகிற்கு கிறிஸ்துவின் சாட்சியாக விளங்கிட இயேசு கிறிஸ்து இன்றைக்கு கோயிலில் அர்ப்பணிக்கப்பட்ட நாளில் உறுதியேற்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.